தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர், தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், மாண்புமிகு தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் நல்லாசியுடன் கழக எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர், எடப்பாடியாரின் தீவிர பக்தர் டாக்டர் சுனில் வி தலைமையில் தியாகராய நகரில் நடத்தப்பட்ட சென்னை அளவில் 915 அணிகள் பங்கேற்ற மாபெரும் கோலப் போட்டியில் இறுதி சுற்றுக்கு தேர்வான 23 அணிகளில் வெற்றி பெற்ற முதல் 3, 1 ஆர் பத்மா அர்ச்சனா, 2 சங்கீதா மகாலட்சுமி, 3 மைதிலி மஞ்சுளா அணிகளுக்கு பொங்கல் சீர்பரிசுகளை முதன்மை விருந்தினர் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திருமதி கௌதமி மற்றும் சிறப்பு விருந்தினர் கழக மருத்துவ அணி இணை செயலாளர் மதுரை டாக்டர் ப சரவணன் ஆகியோர்கள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியை டி நகர் பகுதி கழக முன்னாள் இணை செயலாளர் திருமதி கே சூரியகலா ஏற்பாடு செய்திருந்தார். இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு பொங்கல் பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் வி ஹரிபாபு, டி நகர் பி பத்மநாபன், எஸ் ஜெயராமன், கே தேன்மொழி, ஆர் தமிழரசு, எஸ் சுரேஷ்குமார், கார்டன் வி சுரேஷ்குமார், கராத்தே எஸ் சேகர், எஸ் சதீஷ்குமார், போஸ்ட் ஆபீஸ் சின்னையா, எம் லெனின், வி ஜெய்சங்கர், இ மோகனகிருஷ்ணன், டி சுடலைமுத்து, எஸ் அருள்முருகன், ஆர் சி ஏ பிரபாகரன், ராயல் வெங்கடேசன், ஆர் சூர்யா ரமேஷ், நக்கீரன் நகர் சி சுரேஷ், ஆர் கிருஷ்ணமூர்த்தி, ஸ்விம்மிங் பூல் ரவி, உஷாராணி, ரேணுகா சண்முகம், சுப்பு மாமி, சுதா, ஜீவிதா, எம் லோகநாதன், ஆர் ராஜேஷ்குமார், விஜயம் நடராஜன், குரு பிரசாத், மாசிலாமணி, ஏ விஸ்வநாதன், பி கண்ணன், டாக்டர் வி தேவராஜன், பதாஞ்சலி மணி, கோ சு சந்தோஷ், மணிகண்டன், எம் ஏ முஸ்தபா, கே எஸ் அரவிந்தன், இ கோபிநாத், வி பிரகாஷ், முரளி, ஐ சரவணன் மற்றும் தொண்டர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மறுபடியும் சொல்றேன், இந்த கஷ்டமா இருந்தது. சிறப்பாக இருந்தது, வரிகள் சிறப்பாக இருந்தது. ஆக மொத்தத்துல கஷ்டப்பட்டு இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். ஆனா இந்த பரிசுகளை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே இதுல வெற்றி பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறது மனதார உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். 3வது பரிசு 9வது கோலம் ஆமா அக்கா முழுவதுமாக கழக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஐயா பணியை ஆணையை திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்ப ஊடகவியாளர்கள், பத்திரிகையாளர்கள், காவல்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும், இந்த ஏரியாவுக்கு கூட அத்தனை தாய்மார்கள் குடும்பத்தாருக்கும், ஒரு தம்பியெல்லாம் +1 படிக்கிற ஒரு தம்பி ரொம்ப அழகா அந்த மாடு வரைந்திருந்தார். ஆமா, நான்லாம் பார்த்திருக்கிறேன். ஒரு சின்ன சர்க்கிள் கூட போட தெரியாது. கணக்குல வீக்குன்றனால நான் டாக்டர் ஆகிட்டேன். அவ்வளவுதான் விஷயம். அத்தனை மீதும் ஒரு முறை எல்லாரும் சார்பாக இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். నన్రి నన్రి నన్రి. ఇక్కడ జరిగిన ఈ సెలబ్రేషన్ ఏమో చాలా చక్కగా ఎంతో అందంగా జరిగింది. తమిళనాడులో జరుగుతున్న ఈ పొంగల్ ఫెస్టివల్ అనేది చాలా చాలా ముఖ్యమైన ఫెస్టివల్. మన తెలుగులో సంక్రాంతి ఎంత ముఖ్యమైనదో తమిళ్లో పొంగల్ అంత ముఖ్యం. డాక్టర్ సునీల్, డాక్టర్ సరవణన్, అక్క సూర్యకళ గారు అందరూ పార్టీలో చాలా ముఖ్యమైన ఒక పదవిలో ఉన్నా కూడా ప్రజల్లో ఒకళ్ళుగా, మన అందరిలో ఒకళ్ళుగా ఉండి అందరూ ఒకళ్ళుగా చేరి చేతులు కలిపి ఈ చక్కనైన ఈ ఫంక్షన్ జరిపారు. మనం అందరం చాలా కష్టాలు ఫేస్ చేస్తున్నాం. ఈ రాష్ట్రం ఆ రాష్ట్రం అని కాకుండా ఈ రోజులో కొంచెం లైఫే ఛాలెంజెస్ ఎక్కువగా ఉన్నట్టున్నాయి. ఇలాంటి టైంలో మనం అందరినీ ఒకటిగా చేర్చి ఇంత చక్కగా ఒక మంచి విషయం మన పారంపర్యంలోనే వచ్చే ఎన్నో కాలాల పాటుగా వస్తున్న ఇలాంటి సంప్రదాయాలు, ఇలాంటి పండగలు జరిపించి సెలబ్రేట్ చేయడం అనేది చాలా చాలా ముఖ్యం. సో ఈ పండగ జరిపించిన ప్రతి ఒక్కరికి నా కృతజ్ఞతలు తెలిపించుకుంటాను.